சூடித்தந்த சுடற்கொடியே. காளியா, நம்ம போற இடத்துக்கு எங்கேயுமே அவன் போகலன்னா அப்புறம் வேற எங்கடா போயிருப்பான்? காரை வேற ஸ்கூல்ல நிப்பாட்டி வச்சுட்டு எங்க போயிருப்பான்? தெரியலையே சுக்கி. சாருக்கு வேணா ஃபோன் போட்டு சொல்லுவோமா? அவருக்கு எதுக்கு? இல்லை சுக்கி, நமக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் தேடி பார்த்துட்டோம். நம்ம போகிற இடத்துக்கும் போய் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்லை. சாருக்குன்னா ஆளுங்க நிறையா இருக்காங்க, அவங்கள விட்டு தேட சொல்லலாம்ல. காளியா, அவன் என்ன சின்ன பையனா ஆளை விட்டு தேட சொல்றதுக்கு? மேலும் இது நம்ம பிரச்சனை எதுக்கு அவர்கிட்ட கொண்டு போகணும்? ஏன் சுக்கி, நம்ம பிரச்சனை அவர் பிரச்சனைன்னு பிரித்து பேசுகிற? இல்ல, அதுக்கு இல்ல. சரி, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாங்கிறியா? ஆமாம் சுக்கி, நான் பண்ணட்டா, நீ பண்ணுறியா? இது நானே பண்றேன். பண்ணு. நமக்காக இல்லாட்டினாலும் ஆட்சிக்காகவாவது பண்ணு. மலர், சொல்லுமா. என்னங்க ராஜுவை காணும். காணுமா? எங்க இருக்காருன்னு தெரியலையா? ஆமா, எங்க இருக்கான்னு தெரியல. வழக்கமா நாங்க 3 பேரும் போற இடத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டோம் காளியா, எங்கேயுமே இல்ல, ஸ்கூல்லயும் இல்ல. இப்போவாவது நான் வரட்டுமா, இல்ல இப்போவும் என்ன வர வேண்டாம்னு சொல்லுவீங்களா? ஏங்க அப்படின்னா ராஜு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க அப்படின்னா அப்ப உங்க வீட்ல இருந்து நான் கிளம்பும் போது கூட வர்றேன்னு சொன்னீங்க, இதுக்கு தானா? ஏங்க என்னங்க? கூல் ரிலாக்ஸ். இப்போ நான் வரவா வேண்டாமா? அது ஏங்க, டைம் ரொம்ப ஆச்சு, அதனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். வரட்டுமா வேண்டாமா? வாங்க. சரி, கட் பண்ணுங்க, வரேன். நீங்க கட் பண்ணுங்க. சரி, லைன்ல இருமா, பேசிக்கிட்டே வரேன். சரி, வாங்க. பயப்பட வேண்டாம். என்ன பயம்னு ஒன்றும் இல்லை, சொல்லாம எங்கேயும் போக மாட்டான். ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கான் போல காளியா, அது தெரியாம நானும் உங்க வீட்டில் இவ்வளோ நேரம் இருந்துட்டேன். அவன் எங்க இருக்கான்? வந்து சொல்றேம்மா. நீங்க இப்ப கிளம்பி வந்துட்டீங்கன்னா குட்டி பிள்ளை எப்படி தூங்குவான்? சரி, அவன் டார்லிங் கூட தூங்குவான். ஆஹா, சரி. இல்ல, நான் கட் பண்றேன். நான் இப்படிதான் நைன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களை வண்டி ஓட்ட விட மாட்டேன். நீங்க பார்த்து வண்டி ஓட்டிட்டு வாங்க. சரிம்மா, இதை வந்துட்டே இருக்கேன். காளியா, சுக்கி, சார் என்ன சொல்றாரு? அப்படின்னா ராஜு இருக்கிற இடம் சாருக்கு தெரியுமா? அப்படித்தான் போலடா, ஆனா என்னன்னு எனக்கும் தெரியல. எங்க போயிருப்பான் சொல்லாம கொள்ளாம? நான் வேற அவன்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல. ஆச்சி, பயப்படாதீங்க ஆச்சி, ராஜுவுக்கு ஒன்றும் இல்லை. அவன் ஏதோ வேலையா போயிருக்கான் போல. இவர் தான் சொல்றாருல்ல, வந்துருவார். இப்போ வந்ததும் ராஜுவை போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். அந்த தம்பி வந்துதான் ராஜுவை கூட்டிட்டு வரணும்னா அப்படி எந்த இடத்துக்கு போயிருக்கான் இவன்? எனக்கும் தெரியல ஆச்சி, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அவர் வந்துருவாரு. ஆச்சி, ஒன்றும் பயப்படாதீங்க ஆச்சி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. சரியா பிள்ளை. ராஜு சார் வாங்க. அதிசயமா இருக்கு, எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. எப்பவும் நான் தான் உங்ககிட்ட பேச வருவேன், நீங்க வெட்டி விடுவீங்க. இப்போ என்னாச்சு? உங்க அக்கா தேவிகா ராணி உயிரோட தான் இருக்காங்களா? வெண்ணிலா சிஸ்டர், சொல்லுங்க சிஸ்டர், உங்க அக்கா உயிரோட தான் இருக்காங்களா? அவ உயிரோட தான் இருக்கா. அவ செத்து போயிட்டான்னு எப்பவாவது நானோ இல்ல என்ன சார்ந்தவங்களோ யாராவது உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லியிருக்கமா? சொல்லுங்க ராஜு சார், சொல்லியிருக்கமா? இல்லை, சாரி, நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். ஆமாம், அப்புறம் ஏன் கேஎஸ் சாரை விட்டு உங்கள் அக்கா பிரிஞ்சிருக்காங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்கள் அக்கா இருக்காளா செத்துட்டாளான்னு திடீர்னு உங்களுக்கு எப்படி டவுட் வந்தது? இன்னைக்கு ஏர்போர்ட்டில் உங்கள் அக்காவை பார்த்தேன். ஓ, உங்கள் அக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்தேன். ஓஹோ. உங்கள் அக்காவை நீங்கள் திட்டி அனுப்புனதை வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவங்க போனதும் அப்படியே உள்ளே வர்றேன். என்னாச்சு, என்ன நடந்தது? எவ்வளோ சீக்கிரமாக வந்து கேட்குறீங்க சார்? இல்லை, ஐ எம் ஸோ சாரி, ரியலி சாரி. நானா ஒரு யோகத்தில் ஏதோ ஒன்று சாரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். எம்கே, நீ எப்படி இங்கே? என் ஆள் வீட்டுக்கு நீ வரலாம், நான் வரக்கூடாதோ? இந்தா பப்பரமிட்டா, உடனே பல்ல காட்டாத. மூஞ்ச பாரு. நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் எம்கே? எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டா சமாளிக்க கூடிய என் அண்ணன் இருக்கிற வீட்டுல இவ காலை எடுத்து வச்சதுக்கே இவளோட அப்பன் காலை உடைச்ச வேணாம். அப்படி இருக்கிற இவ வீட்டுக்குள்ள நீ கால் எடுத்து வைக்கிறேன்னா அது எனக்கு தெரியாமல இருக்கும்.
அப்படின்னா தேவிகா ராணி தேவிகா ராணி இங்க வந்ததும் தெரியும், இவங்க கிட்ட திட்டு வாங்கிட்டு போனதும் தெரியும், இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியும். எம்கே அக்கா இப்ப எங்க இருக்கா? ஆ, என்னது கேட்கல? இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்ல கேளு. அதான் உங்களுக்கே கேட்டுருச்சுல்ல. அதான் சும்மாவே உங்க அக்கா ஒரு பக்கா கிரிமினல். யாரை எப்படியெல்லாம் ஏமாத்தி பணம் பறிக்கிறதுன்னு அவளே நல்லா பிளான் போடுவா. இதுல நீ வேற போய் அவளுக்கு சொல்லி கொடுக்க போறியா? அதுக்காக தானே எங்க இருக்கான்னு கேக்குற. இல்ல நான் ஒண்ணுமே கேட்கல. மாப்பிள கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பொம்பளை பிள்ளை. சும்மா இருங்கப்பா, உங்களையும் ஏதாவது சொல்லிட போறாரு. இல்லம்மா, என் முன்னாடியே உன்னை இப்படி எல்லாம் பேசுறாரு. நான் இல்லைன்னா என்னென்னலாம் பேசுவாரு. நீங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். நீங்க எல்லாரும் கிரிமினல் தானே, ஃப்ராடு தானே. இப்ப அவரே ஏதோ கோவத்துல பேசுவாரு, கோவம் குறைஞ்ச உடனே சாரி கேட்பாரு. நீங்க வேற சும்மா ஊதி ஊதி விடாதீங்கப்பா, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவர் என்ன பேசினாலும் இந்த காதுல கட்டு, இந்த காதுல விட்டுருங்கப்பா. நீ அப்படி இருப்பம்மா, என் வயசுக்கு நான் அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? தேவிகா ராணியோட அப்பான்னா இதுவும் கேட்கலாம், இதுக்கு மேலேயும் கேட்கலாம், தப்பில்ல. ஐயப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நீங்க பேச பேச அவரு ரொம்ப எகிருவாரு. சரி என்னமோ போ, இதெல்லாம் எத்தனை நாளைக்கோ தெரியல. இப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆளும் இல்லை இந்த தம்பி. சரி போ, என்னன்னு போங்க. என்னதான் நடந்தது எம்கே? என் கூட வா. எங்க? வாடா வா. ம் சரி வரேன். எம்கே நானும் வர்றேன். இல்ல டைம் ஆச்சு, இருந்தாலும் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல, அதான் வர்றேன்னு சொன்னேன். எது உனக்கு துணைக்கு நானா? நீயே ஒரு ஜகஜால கில்லாடி. ஷூ, இவனே சும்மா இருந்தாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் போல. வாலண்டியரா போய் போய் வாங்கி கட்டுறேன். இல்ல எம்கே, அக்காவை பார்க்க தானே போறீங்க, அதான் நானும் வர்றேன்னு. வந்து உங்க அக்காவோட அடுத்த பிளான்ல ஹெல்ப் பண்றதுக்கு. நீயே போயிட்டு வராசா, நான் வரல, வீட்லயே இருக்கேன். ஏன் எங்கேயும் என் கூட வெளியே போக கூடாதுன்னு இப்போ உங்க அக்கா வந்துட்டு போனாலே அவ சொன்னாளா? அவ அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. கூட போய் மயக்கி வளைச்சு மிச்சம் மீதி இருக்கிற சொத்தெல்லாம் புடுங்கிட்டு வான்னு தானே சொல்லி கொடுத்துருப்பா. சம்திங் ராங், எங்கேயோ இடிக்குதே. ஏ போடா. நீ வரியா எப்படி? வர்றேன். ஹலோ ஓல்ட் மேன், டோர் லாக் பண்ணிக்கங்க. ஆ சரிங்க தம்பி. வா. இவனா சார் உங்க காலை உடைச்சான்? ஏய் தா. போங்க தம்பி போங்க. ம் வரேன் சார். ஆ வாங்க தம்பி வாங்க. டோர் லாக் பண்ணிக்கங்க சார். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், வா. நீ சொன்னதை தானடா நானும் சொன்னேன். அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன காப்பி பண்றியா என்ன? சே இந்த வரேன்டா. எப்பா, நம்ம மாப்பிள்ளை தம்பி இந்த அளவுக்கு பேசுவாருன்னு நல்ல கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப எப்படி இருந்தாரு? இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறதே அபூர்வங்கிற மாதிரி இருந்தாரு. இப்போ அதுக்கு அப்படியே டோட்டலா ஆப்போசிட்டா மாறிட்டாரு. அது சரி, இவரை சொல்லி என்ன செய்ய? நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கனே, அதுக்கு அடுத்த காடு எல்லாம். இப்பவாவது புரிஞ்சுதா? எம்மா இன்னும் போகலையா? ஏ எம்கே வாடா. நீ வாடா. இங்க எதுக்கு எம்கே கூட்டிட்டு வந்திருக்க? இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். இது உங்க அண்ணனோடதா இல்ல தானே? இது என் அண்ணனோட ஹோட்டல் இல்ல. என் அண்ணனோட ஹோட்டல்லையே வந்து தங்குற அளவுக்கு தேவிகா ராணி ஒன்ன மாதிரி ஒண்ணு முட்டாள் கிடையாது. என்னது, தேவிகா ராணி இங்கேதான் தங்கியிருக்காங்களா? அது எப்படி உனக்கு தெரியும்? சொல்றேன், கொஞ்சம் திரும்பி பார். ரோஹித், ராணி நீ டைரக்டா சென்னைக்கே வந்திருக்கலாம்ல. நீ தானே ரோஹித் சொன்ன என் ஃபேமிலி மதுரையில தான் இருக்குன்னு, அதனால தான் நான் டைரக்டா துபாயில இருந்து அப்படி இங்கே வந்துட்டேன். இங்க வந்து என்ன பிரயோஜனம்? இப்படி ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க வேண்டியதா ஆயிப்போச்சு உன் நிலைமை. அங்க வந்திருந்தேனா என் வீட்டுக்கு வந்திருக்கலாம். ஆமா, மதுரையிலையும் கேஎஸ் தன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ரொம்ப டெவலப் பண்ணிட்டார் போல. இந்த சின்ன மதுரையில திரும்பின இடமெல்லாம் அவரோட ரெசிடென்சியா இருக்கு. பின்ன நீ அவரை விட்டுட்டு போகும்போது அவர் இருந்த நிலைமைக்கு இப்போ அப்படியே டபுள் மடங்கு பெருக்கியிருக்காரு பிசினஸ. ஆ, ஆனா ஏன் சென்னையை விட்டு மதுரைக்கு வந்துட்டாரு? ஏன்னு உனக்கு இன்னுமா புரியல? ஏன் ரோஹித், ஒருவேளை மலரை கண்டுபிடிச்சிட்டாரா? ம் எக்ஸாக்ட்லி. எப்படிரா, எப்படி கண்டுபிடிச்சாரு? எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தான் தெரியல. அவரா கண்டுபிடிச்சாரோ இல்ல தெய்வ செயலோ, ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு.
மலர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து போறதா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தன் தகவல் சொன்னான். அதனால தான் உன்னை உடனடியாக வர வச்சேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, மலரோட ஸ்கூல்ல தான் வாகா படிக்கிறான். என்னடா அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா கொடுக்குற? எனக்கு கிடைச்ச தகவலை உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். இன்னொன்னும் கேளு, அந்த எம்கேவும் இப்போ மதுரையில தான் இருக்கான். ஏய், என்ன சொல்ற? அவன் ஏதோ யூகேல தானே இருந்தான். ம், இப்போ எல்லாருமே மதுரையில தான் இருக்காங்க. அப்படின்னா கன்ஃபார்மா மலரை கண்டுபிடிச்சு தான் இங்கே வந்திருப்பாங்களோ? இல்லையே, ஆனாலும் 4 வருஷம் ஆச்சுங்கிற இங்கே வந்து. அப்படின்னா எப்படிடா? ஆமா, இந்த மலர் எப்போ யூஎஸ்ல இருந்து வந்தா? இப்போதான் வந்து கொஞ்ச நாள் ஆகுது. ராஜு தான் வர வச்சிருக்கான். ஆ, அப்புறம் ரோஹித், ராஜுவை நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே உன் கூட ஃபோனில் பேசிக்கிட்டே வந்துட்டேன். அவன் உன்னை பார்த்தானா? பார்த்துருப்பானா பார்க்கலையான்னு தெரியல. நான் செக்கிங்ல இருந்து வெளியே வரும்போதே அவனை பார்த்துட்டேன். யாரையோ சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்தான். அவர் கூட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தான். நான் அப்போவே அவனை பார்த்துட்டதுனால சுதாரிச்சுக்கிட்டு உன் கூட அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே அவனை கவனிக்காத மாதிரி வந்துட்டேன். அவன் கவனிச்சானா கவனிக்கலையான்னு தெரியலடா என்ன. அவன் உன்னை பார்த்துருந்தான்னு வை, கண்டிப்பா ஃபாலோ பண்ணியிருப்பான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் யாரும் என்னை ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. அதனால தான் நான் ஏர்போர்ட்ல இருந்து டைரெக்டாக இங்கே வந்து ரூம் போடாமல் எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அங்க வரவேற்பு எப்படி இருந்தது? வரவேற்பா, என் தங்கச்சி விளக்கமாத்தால அடிக்காத குறையா என்னை விரட்டி விட்டுட்டா. எங்கள் அப்பாவும் அப்படிதான். சரி, இப்போ என்ன பண்ண போற? கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். ராஜுவை போய் மீட் பண்ணிட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, உங்ககிட்ட பேசிட்டு அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கலான்னு தான் உன்னை உடனே வர சொன்னேன். இங்க இருந்துகிட்டு எது பண்ணனாலும் நமக்கு டேஞ்சர் தான். அதான் சொன்னேன், நீ சென்னைக்கே வந்திருக்கலான்னு. சென்னை கேஎஸோட கோட்டை, அங்கே வச்சு அவருக்கு எதிராக எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மதுரை அப்படி இல்லை, அவருக்கு இந்த இடம் புதுசு. இங்கே வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் மதுரையையும் அவர் தன்னோட கோட்டையாக மாற்றி வச்சிருக்காருன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான்டா புரியுது. எத்தனை ரெசிடென்சி இங்கே கட்டி வச்சிருக்காரு. இங்கே ஒரு மால் வேற கட்டி வச்சிருக்காரு. ஆமா, நான் அவரை விட்டுட்டு போனதும் அப்படியே டவுன் ஆயிடுவாருன்னு நினச்சேன்டா. ஆனால் நான் விட்டுட்டு போனதுக்கு இப்போ பல மடங்கு அவசரத்தில் போய் நின்றுருக்காரு. கண்டிப்பாக ராஜுவை நாளைக்கு போய் பார்த்தே ஆகணும்டா. என்ன மிஸ்டர் ராஜு, மரியாதைக்குரிய தேவிகா ராணி மேன்மை பொருந்திய தங்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ உங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன கனெக்ஷன்? சொல்லு. அப்போ உனக்கு ஏற்கனவே அவளை தெரியும், அப்படித்தானே? ஆச்சி வருத்தப்படாதீங்க ஆச்சி. ராஜு இருக்கிற இடம் சாருக்கு தெரியும் போல. கூட்டிட்டு வந்துருவோம் ஆச்சி. அந்த பையன்கிட்ட நான் சரியாவே பேசல. அதனால ஒருவேளை கோச்சுக்கிட்டு எங்கேயும் போயிட்டானோ என்னமோ. அப்படியெல்லாம் பண்ற ஆளு கிடையாது ஆச்சி நம்ம ராஜு. காளி, வாங்க வாங்க சார். தம்பி. தம்பி, என் பேரன் எங்க இருக்கான்? ராஜு ஒரு வேலையா வெளியே போயிருக்காரு. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. வேலையா? என்ன வேலை? என்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, அப்ப போன எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? வேலைன்னு வந்தா 1000 இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? சார் என்ன வேலை சார்? நீங்க என் கூட வரீங்களா காளி? இப்போ கண்டிப்பா வர்றேன் சார். மலர் எங்க? இந்த இப்பதான் உள்ள போனா. சுக்கி, வந்துட்டேன். என்ன சுக்கி? ஒண்ணுமில்லையே, போலாமா? எங்க போலாமாங்க? எங்க? ராஜு இருக்கிற இடத்துக்கு சொன்னீங்கல்ல. போலாம். ஆச்சி, நீங்க பயப்படாதீங்க. ராஜு இருக்கிற இடம் இவருக்கு தெரியும். நாங்க போய் கூட்டிட்டு வந்துடுறோம். சரிடா கண்ணு. காளியா, நீ வீட்ல இருந்து ஆச்சியை பாத்துக்கோ, சரியா? ஆச்சிக்கு துணையா இரு, ஆச்சியை தனியா விட்டுறாத. அப்ப நான் வர வேண்டாமா? நீ வந்துட்டேனா அப்புறம் ஆச்சிக்கு யார் துணையா இருப்பா? அப்பா வேற வெளியே போனவர் இன்னும் வரல. அப்படியே அப்பா வந்துட்டாலும் ஆச்சிக்கு துணைக்கு அவர் இருக்க முடியாதுல்ல, நீ கூட இரு. சரி சரி சுக்கி, நீங்க போயிட்டு வாங்க. சொல்றத கேட்டு நல்ல பிள்ளையா இருக்கணும். ஆச்சி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரும்போது ராஜுவை கூட்டிட்டு வந்துருவோம். என்ன ஆச்சி? சரிடா கண்ணு, சரி கூட்டிட்டு வந்துருங்க. போயிட்டு வரோம். எங்க வாங்க போவோம். அம்மா போயிட்டு வரேம்மா. சரிங்க தம்பி, புள்ள பத்திரம். சரிங்கம்மா. சரி காளி, வரோம். ஓகே சார். காளி, இந்த பிள்ளைய பாத்தியா? பாத்தீங்களா ஆச்சி, இவ்வளவு நேரம் நம்ம கூட சேர்ந்து மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. அவர் வர்றாருன்னு சொல்லவும் உள்ள ஓடி போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துட்டா. ஏதோ நைட்டு டின்னருக்கு போற மாதிரி கிளம்பி ரெடி ஆயிட்டா. தம்பி இப்படி சொல்றத பார்த்தா அப்ப ராஜுவுக்கு ஒண்ணும் இல்ல போல. ஏதோ வேலையத்தான் வெளியே போயிருக்கான் போல. படுவாய் பையன், இந்த போனை ஆஃப் பண்ணி வைக்காட்டி என்ன? ஆச்சி, அவன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மாட்டான் ஆச்சி. போனை ஆஃப் ஆயிருந்திருக்கும் சார்ஜ் இல்லாம. அப்படியே இருக்குமோ? அப்படித்தான் பாட்டி இருக்கும். இல்லாட்டி சார் இவ்வளவு கேஷுவலா இருக்க மாட்டாரு. அப்ப சரி சரி, தோசை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்றியா? சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போ.
இல்ல ஆச்சி, நான் நைட் உங்க கூடவே இருக்கேன் ராஜு வர்ற வரைக்கும். சரி, அப்ப இப்ப அப்பா வரட்டும். அப்பா வர வரைக்கும் நம்ம இங்க இருப்போம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அங்க போலாம். சரிங்க ஆச்சி, உட்காருங்க, டிவியை போடுறேன் பாருங்க. போடு. சின் 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 சின். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தேகின்றது சிக்கு சிக்கு சிக் பொன்மாலை நிலா சிக்கு சிக்கு சிக் தேயாதது நம்ம ஆசை நிலா என்றும் வானம் போலே வாழும் பாசம். ஏங்க இந்த லைட் வெளிச்சத்துல இந்த வைகை நதியை பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அழகா தான் இருக்கும். வைகை ஆத்துல எப்பவுமே தண்ணி கலகல கலகலன்னு நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். எவ்வளவு சூப்பரா இருக்கும். நான் குட்டி பிள்ளையா இருக்கும்போது நிறைய தண்ணி ஓடும். இப்ப பாருங்க தண்ணியே இருக்க மாட்டேங்குது. ஆமா, ராஜுவை காணுங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்ல முகத்துல. அவன் தான் பத்திரமா இருக்கான்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் எப்போ அப்படி சொன்னேன்? ராஜு இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கூட்டிட்டு போறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதை விட வேற என்ன தைரியம் வேணும் எனக்கு? அதான் ஜாலியா இருக்கேன். நைட் ஏதோ டின்னருக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா இருக்கு ட்ரெஸ் கலர். நல்லா இருக்கா? போத்தீஸ்ல எடுத்தது. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு, நல்லா சிக்குன்னு. உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான் போட்டேன். ஆனா ஒரு பக்கம் கடுப்பேத்திட்டு ஒரு பக்கம் கிளுகிழு பேத்துறதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு கை வந்த கலை போல. என்ன நானா? முக்கியமா உங்களை தான் சொல்றேன். நான் என்ன பண்ணேன்? இல்ல, அப்போ வீட்டில் வச்சு நீங்க என்கிட்ட பேசின பேச்சு என்ன, இப்போ போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன, அதுக்கு கொடுத்த எக்ஸ்பிளைன் என்ன, நல்லா இருக்கு. இப்படியே கீப் பண்ணுங்க. என்ன ஆம்பளைங்க நாங்க கன்ஃபியூஸ் ஆகி எப்பவும் மண்டை காஞ்சு போயிருக்க வேண்டியதான். என்ன சொல்றீங்க? ஆமா சொல்றாங்க, சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. பின்ன நீங்க பண்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த ட்ரெஸ் போட்டது ஒரு தப்பா? ட்ரெஸ் போட்டதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேணாம், இதுக்கு மேல நான் வாயை திறக்கல. இல்ல என்ன கோவம் சொல்லுங்களேன். அதாண்டி, ராஜு சம்மதிச்சா தான் என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒரு பக்கம் வந்து கடுப்பேற்றிட்டு போற, அப்புறம் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஒரு பக்கம் கிளுகிழு ஏத்துற. என்னதான் உன்னோட பிளான்? பைத்தியக்காரனா சுத்த விடுறதா ஏதாவது பிளான் இருந்தா இப்பவே சொல்லிருமா, நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜு எப்படியும் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவான். ஒரு 4 நாள் நான் மூஞ்சி நீட்டிட்டு சாப்பிடாம இருந்தாலே போதும். அப்படியா? அப்படின்னா அதை இத்தனை நாள்ல செஞ்சிருக்க வேண்டியதானே? உடனே அதை நான் செஞ்சுட்டா கண்டுக்குவான். அப்புறம் அவன் இஷ்டத்துக்கே முதல்ல விட்டுறணும். அவன் போற போக்கிலேயே போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிடணும். சரி. அப்புறம் அவனுக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். நம்ம சுக்கி நம்ம பேச்ச மறுக்காம தட்டாம செய்யறாளே, சே நம்ம தான் அவளுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறமே அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல இருப்பான். அப்புறம் அந்த நேரம் பார்த்து ஓங்கி ஒரே அடியை அடிச்சு அவனை உட்கார வச்சிடணும். எப்படின்னா ஒரு 4 நாளைக்கு நல்லா சாப்பிடாம தூங்காம அப்படியே மேலே மோட்டு வலையை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்துட்டு கல்யாணத்தில் விருப்பமே இல்லாத மாதிரியும் அவனுக்காக சம்மதிக்கிற மாதிரியும் அப்படியே ஒரு சீனை போடுவேன். என்ன ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. நான் மட்டும்தான் பாவம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது ராஜுவும் பாவம் தான். அவனோட சைக்காலஜி எல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். வாஸ்தவமான பேச்சு. அவனை எப்ப அடிக்கணும் எங்க அடிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதான் அது எனக்கு இப்பதான் தெரியுது. இப்பவே நான் பிடிவாதம் பிடிச்சேன்னா எனக்கு மேல அவன் பிடிவாதம் பிடிப்பான். அதைத்தானே இப்ப பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் பொண்ணு பாக்குறதுக்குன்னு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தப்போ நல்ல பிள்ளையா ஜம்முன்னு அலங்காரம் பண்ணிக்கிட்டு போய் நின்னுட்டேன். வந்து நின்னுட்டேன்னு சொல்லுடி. ஆமா வந்து நின்னுட்டேன். அப்போ உலகமாக கேடி போல நான் தான் ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். எக்ஸாக்ட்லியா. இப்ப புரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்யா. வெல்கம்யா. ஆமா இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? ராஜு எங்க இருக்கான்? அவன் எங்க போயிருக்கான்? அவனா தேவிகா ராணியை தேடி போயிருக்கான். தேவிகா ராணியை தேடி போயிருக்கானா? அப்படினா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டானா ராஜு? சொல்லுங்க, ராஜு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டானா? நீங்க அவனை காப்பாத்தி ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்களா? அங்கதான் இப்ப நம்ம அவனை பார்க்க போய்கிட்டு இருக்கோமா?
அப்போ நிஜமாவே இந்த புள்ள பச்சை புள்ள தான் போல. இந்த கேடி வேலையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நம்ம கிட்டையும் தான் காட்டுது போல. உங்களை தாங்க. சொல்லுங்க, ராஜா இப்ப நல்லா இருக்கானா? சொல்லுங்க, அவனுக்கு எதுவும் ஆபத்தா? You are educational specialist in Stanford. Do you remember that? அது ப்ரொஃபஷனல், இது எமோஷனல். என் ஃப்ரெண்டுல அவனுக்கு என்னங்க ஆச்சு சொல்லுங்க. அப்படியா? அப்போ டே யூஸ் பண்ணிக்கோடா. உங்களை தாங்க. ராஜு எப்படி இருக்கான்? இங்க வாமா, சொல்றேன், இங்க வா. சொல்லுங்கங்க, அவனுக்கு என்ன ஆச்சு? விடிஞ்சாதான் எதுனாலும் தெரியும். அவ்வளவு ஆபத்தா? என்ன பண்ணிட்டான்? மருந்து எதுவும் குடிச்சிட்டானா? இல்ல வேற என்னமோ பண்ணிட்டானா? எதுக்கு அவன் சூசைட் அட்டன் பண்ணிட்டான்? அவன் எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் தடையா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பான். அதனாலதான் அப்படி பண்ணிருப்பான். அவன் அங்க அப்படி இருக்கிறது தெரியாம நான் இப்படி உங்க கூட இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ டின்னருக்கு கிளம்புற மாதிரி வெளியே கிளம்பி வந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கு என் ராஜு தான் வேணும். அவன் பார்த்த மாப்பிள்ளையை தான் நான் கட்டுவேன். நானும் அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கேன். நான் அப்படி சொன்னாலும் நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீதான் வேணும்னு சொல்லணும். தாயே மீனாட்சி, என் ராஜுவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவனுக்கு எதுவும் ஆயிட்டா நான் உயிரோட இருந்துக்கிட மாட்டேன். அவனை எப்படியாவது காப்பாத்திரு. சொல்லு ராஜு, தெரியும் தானே? ம், தெரியும். ஆனால் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தப்பாக தான் நினச்சிருப்ப. அதான் சொல்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. உண்மையிலேயே தேவிகா ராணியை நான் பார்த்து 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சொல்லப்போனால் அவள் உயிரோடு இருக்காங்கிறதே எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் அவளை அவங்கன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்ன சட்டார்னு அவ இவன் சொல்ற? அவ்வளோ க்ளோஸா நீங்க? இங்கே பாரு, இந்த வெண்ணிலா சிஸ்டர் கிட்ட பேசுகிற மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. சரி 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 சரி, நான் ஒன்றும் பேசல. நீ போய் அவகிட்ட பேசு போ. நான் போய் என்ன பேசுறது? நீ பேசவே வேண்டாம் ராஜு, நீ போய் நின்னாலே போதும். அவளே பேச ஆரம்பிச்சிடுவா. அவ தான் உன்னை நாளைக்கு மீட் பண்றதா பிளான் பண்ணிட்டு இருக்காளே. இல்லை, உங்களுக்குள்ள என்ன நடந்தது அது தெரியாம நான் எப்படி பேச முடியும்? நீ போய் முதல்ல பேசு. அதான் எம்கே, என்னன்னு பேசுறது? அவ செத்து போயிட்டான்னு தானே நீ நினைச்சிட்டு இருந்த. இப்போ அவளை உயிரோட பார்த்ததும் உனக்கு கேட்கறதுக்கு 1000 கேள்வி இருக்குமே அவகிட்ட. அதெல்லாம் போய் கேளு. கேட்டா? நீ ஃபர்ஸ்ட் போய் கேளு மேன். அப்புறம் எல்லாமே உனக்கே தன்னால தெரிய வரும். போய் கேளு. போய் கேளு போ. ம், சரி. ஆனா வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. போ. ம், சரி. ஹே ராஜு, 1 செகண்ட். நான் இங்க இருக்கேங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. ம். ஏய், இங்க வா. பார்த்துட்டானா? உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன். இல்ல உங்களுக்கு ஒத்தாசைக்கு ஒரு துணைக்கு. ஆனாலும் நீ சரியான கேடி தெரியுமா? இங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு? உனக்கு இந்த நேரத்திலேயே இந்த மாதிரி ட்ரெஸ் கேக்குது. இல்ல நீங்க எடுத்து கொடுத்தது. அதான் இதை போட்டுட்டு வந்தா உங்களுக்கு கோபம் கொஞ்சம் குறையும். என்னை திட்ட மாட்டேங்கன்னு நினைச்சு இதை போட்டுட்டு வந்தேன். என்ன பொசுக்குன்னு திரும்பிட்டான். அப்படின்னா நான் இங்க வந்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ? அப்படியே மெல்ல பக்கத்துல போய் நின்றுவோமா? எங்க அக்கா இங்கேயா இருக்கா? ஆமா, இங்கேதான் இருக்கா. நம்ம இங்க நிக்கிறத அவ பார்த்துட்டேன்னா போய் ஜாயின் பண்ணிக்கோ. ஆரம்பிச்சிட்டான். அது ஆமா, நான் உங்களுக்கு பின்னாடி வந்து இங்க நிக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏங்க எம்கே, உங்களை தான். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் நிக்கிறது? நான் தெரியாம தானே வந்தேன். இந்தாங்க எம்கே. மூடிட்டு நில்லு, இல்லைன்னா ஓடி போயிரு. எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா அடுத்த தடவை நான் கொஞ்சம் உஷாரா இருந்துக்குவேன்ல. அப்போ எப்பவுமே நான் சொல்றத கேட்க கூடாதுங்கிற முடிவுல தான் இருக்க. மூஞ்ச பாரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க?